மாத்திருக்காரகன் சந்திர பகவானை ஆட்சி வீடாகவும் கொண்ட கடகராசி நேயர்களே, குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த லாப குரு இப்பொழுது விரய குருவாக 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 11இல் இருப்பது லாப குரு, 12இல் வரும்போது அது விரய குருவாகவும் இருக்கிறார்கள். மிதுன குரு மே 14ஆம் தேதி குரு பகவான் விரய குருவாகிறார். அக்டோபர் 14ஆம் தேதி அதிசாரமாக சிம்மத்திற்கு வருகிறார்கள். அதிசாரமாக மீண்டும் விரய குருவாக மாறுகிறார்கள். ஆக இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? ராகு கேது முறையே 9-3 இடமாகிய மீனத்தில் இருக்கின்ற ராகுவும் கன்னியில் இருக்கின்ற கேதுவும் சற்று சிரமங்களை தந்தாலும் கூட இப்பொழுது 8-2 ஆகிய இடங்களுக்கு கும்பத்திற்கும் சிம்மத்திற்குமாக பயிற்சியாகிறார்கள். இவ்வாண்டு முழுதும் சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்திலேயே சனீஸ்வர பகவான் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மேலும் இதனால் என்ன, ஆண்டு முழுக்க சுப விரயங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கும். ஏனென்றால் குரு பகவான் விரயத்தில் தானே இருக்கிறார். சுப விரயங்கள் நன்றாக நடந்து கொண்டு இருக்கும். அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கடகராசி நேயர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆக கடன்கள் மற்றும் மருத்துவ செலவுகளுக்கு தேவையான அளவிற்கு பணம் வரும். ஆனாலும் கூட பெரிய அளவில் உங்களுக்கு மருத்துவ செலவு எதுவும் வராது. மாத்திரை மருந்திலே எல்லாம் சரியாயிடும். மேலும் மேலும் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த பண வரவுகள் கூட சுப விரயமாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள் சேர்க்கை, பிளாட் வாங்கிறது, இந்த மாதிரி நல்ல ஒரு செலவாக தான் இருக்கும். குடும்பத்தில் உறுப்பினர்கள் ஒருத்தர் பேசிக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். ஒரு சில சாதாரண இதில் என்ன தப்புன்னு நினைப்பீங்க, அதுதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக வரும். அதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் குறைப்பதை போன்று தேவையற்ற செலவுகளையும் நீங்கள் குறைத்து தான் ஆக வேண்டும். புது வாகனங்களை வாங்கத்தான் போகிறீர்கள். ஆக மற்றும் என்ன சொல்வது, இருந்தாலும் கூட கருத்து ஒற்றுமையோடு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், இருப்பீர்கள். மேலும் மேலும் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லேருந்து மனக்குழப்பங்கள் அதிகமாக தவிர்க்க வேண்டும். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். மற்றும் இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் பரிகாரமாக குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று அந்த 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 54-108 அளவு எண்ணிக்கையில் வெள்ளை கொண்டை கடலை மாலையாக செய்து பகவானுக்கு சார்த்தலாம். மேலும் மஞ்சள் துணியை குரு பகவானுக்கு சார்த்தி விட்டு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் வியாழக்கிழமை அளவில் செய்யலாம். துர்க்கை அம்மனுக்கு ராகு கால பூஜை செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் அம்மன் பாம்பு வைத்து இருக்கின்ற ஒரு அம்மன், பாம்பு இருக்கின்ற ஒரு தெய்வ ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும். அப்படி பார்த்தால் முருகன் கூட மயில் மேலே கீழே பாம்பு வச்சிருப்பார், பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருப்பார். அதை விட பெண் தெய்வங்களாக மாரியம்மன், அந்த அம்மனுடைய வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். அதை சென்று நீங்கள் ராகு கால நேரத்தில் தரிசனம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.